ஹலோ மக்களே, நண்பர்களே, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுடைய கோட்டா வந்து தமிழ்நாடு தார வாத்துருச்சு அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் தெரியப்பட்ட முகமாக இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி ரமேஷ் அப்படின்றவர் வந்து கார்னர் பண்ணுறதையே ஒரு வேலையாக வச்சு தெரியுறாங்க. அவர் மினிஸ்டர் தான், பட் இருந்தாலும் வயசில் கம்மினாலும் தம்பின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப அவருடைய ஸ்டைலில் ரொம்ப பலார்னு தான் பதிலாம் இருக்கும். அடுத்து அவங்க எது கேள்வியை கேட்க முடியாமல் தான் கொடுப்பாப்புல தம்பி. இருந்தாலும் எப்பட்றா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம தரப்பில் 2 போடுவோம். 3வது பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து 3ஆம் தேதி மேகதாது விஷயமா கர்நாடகா போகிறாரு. கொய்யோ முய்யோன்னு எல்லா எதிர்க்கட்சியும் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஏது அப்படின்றது தான் இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்க கமெண்ட்ஸை போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ கோட்டா இருக்குல்ல, அந்த சீட்ஸ் வந்து தாரை வார்த்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள் அப்படின்ற இந்த விஷயம் முதல்ல உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இது வந்து யாருக்கான இந்த சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு இன்றைக்கி காலேஜில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், புரியுதுங்களா? பெரிய பெரிய லெவலில் படித்து எம்பிபிஎஸ்லாம் படித்து இருக்கிறவங்க, இப்போ அவங்க வந்து ஒரு ஹார்ட் சர்ஜனாக ஆகணும், இல்லைனா ஒரு நியூராலஜி, அதாவது பிரெயின் சர்ஜன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சர்ஜனாக ஆகணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 219 சீட்டு. இந்த 219 சீட்டில் எழுதி பாஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஒரு 68 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. மீதி 151 சீட்டு அப்படியே வேக்கண்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த 219 சீட்டை அவங்க எப்படி எழுதுகிறாங்கன்னா, அவங்களுக்கும் நீட் எக்ஸாம் இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே நீட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது. இந்த நீட்டை தமிழ்நாடு ஏன் வேண்டான்னு சொல்லுதுன்னா, இந்த நீட்டை வைத்துக்கொண்டு டெல்லி அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணிக்குது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஃபேர் நீட் அப்படின்ற விஷயத்தை கூட நமக்கு வந்து உடன்படலை. ஏன்னா இங்கே ஃபேர் நீட் வந்து பண்ணணும் அப்படின்னா அதற்கு பொலிட்டீஷியன்ஸ் ஃபேராக இருக்கணும். அப்படிப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் இந்தியாவில் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் இந்த ஃபேர் நீட்லாம் வேண்டாம், பேன் நீட்டுன்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, மேட்ருக்குள்ளே வருவோம். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கோட்டை விட்டுருச்சு. தமிழ்நாடு தன்னுடைய தரப்பில் இருந்து வாதாடுறதுக்கு லாயரே அப்பாயின்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது உண்மையானு கேட்டால் உண்மைதான். இப்போ இந்த துறையை நடத்தி கொண்டிருப்பவர் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள். அவருக்கு வந்து இந்த துறையை பற்றி நல்லா தெரியும். அவர் ஒரு படித்தவர். ஒரு முதலமைச்சர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்றனால தான் அதுக்கு எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் வைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி அவர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டார் அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. வருத்தன்றதை விட இது கண்டனமாகவே சொல்லலாம். நீங்கள் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விடலாம் இதை அப்படின்றது தான். பட் இதனால் வந்து தான் போச்சா 151 சீட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த திமுக கொத்தடிமையாக இருக்கட்டும், இல்லை நாய் டம்ளர் குரூப்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது இது மொத்தம் 219 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. வருஷம் இப்போ இந்த 219 சீட்டும் தமிழ்நாட்டில் ஃபில் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஃபில் ஆகிறதுலாம் கிடையாது. போன டிஎம்கே ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 120 இடம், 130 இடம் அப்படிலாம் வந்து சீட்ஸு காலியாக இருந்திருக்கு. அப்படின்னா அப்போ தகுதியான மருத்துவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட்டில் கட் ஆஃப் மார்க் எடுக்கிற அளவில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ அவங்க கொடுக்குற அந்த கட் ஆஃப் மார்க்கை எடுத்த மருத்துவர்கள், அதாவது இன் சர்வீஸில் இருக்க மருத்துவர்கள், அவங்களே நீட்டில் வந்து அவங்க கொடுக்குறக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்கை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கல. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் 219 சீட்டில் மொத்தமாக 68 சீட்டு தான் வந்து ஓகே ஆயிருக்கு. அப்போ மீதி 151 சீட்டு அப்படியே வேக்கண்டாக இருக்கவும், இந்த விஷயத்தை யார் எஸ்கலேட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவர்கள் தான். அவங்க தான் போய் கேஸ் போடுறாங்க. என்னென்னு, இந்த சீட்ஸ்லாம் வந்து வேக்கண்டாக இருக்குது, இதை வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு நீங்கள் மாற்றுங்க. ஏன்னா இது வந்து ஒரு வேலிடான ஒரு சீட்ஸு. படித்தவர்கள் வந்து மிகப்பெரிய படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மருத்துவர்களுக்கு போக வேண்டிய இடம். இங்கே தமிழ்நாட்டில் அதற்கு இடம் ஆள் இல்லை அப்படின்றனால அது காலியாக போட முடியாது. நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் விட்டு அங்கே இருக்க மருத்துவர்களை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில், அதாவது எப்படின்னா இந்த சீட்டு வீணாக போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் வந்து இவங்க போய் கேஸை போடுறாங்க. ஸோ இந்த கேஸை போட்ட உடனே நம்ம சைட்லேருந்து வாதாடுறதுக்கு
வக்கீல் இருக்காங்கன்னு கேட்டால் மே மாதம் இது கோர்ட்டில் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில். அங்கே பார்த்தா நம்ம லாயர் இல்லை. ஒருவேளை லாயர் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போமான்னு கேட்டால் அதுக்கும் கஷ்டம்தான். ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எது கிடைக்கும் எது கிடைக்காது நம்மளால சொல்லவே முடியாது. அது நீதிபதி எடுக்கக்கூடிய தீர்ப்பு. அப்படி தான் ஒரு வாட்டி 2022 22 நினைக்கிறேன், 22 23 திமுக லாயர் வச்சு லாயர் வச்சு கேஸ் போட்டு மூக்கொடப்பட்டு வந்துச்சு. பட் இந்த இடத்துல லாயர் இல்லாதனால இந்த கோட்டா, அதாவது 151 சீட்டும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதே ஒரு 2022 23 தீர்ப்பை அடிப்படையாக வச்சு அப்பையும் இதே மாதிரி எம்டிஆர் இருந்த சீட்ஸ் ஆல் இந்தியா கோர்ட்டுக்கு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் மாற்றினால அதன் அடிப்படையிலையும் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ஆல் இந்தியா கோட்டாக்கு மாற்றிட்டாங்க. பட் இருந்தாலும் மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் அந்த கேஸோட இன்னொரு கண்டினியூட்டி வருது. அப்போ நம்ம சைட்லேருந்து லாயர் ஆஜராயிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த 151 சீட்டையும் மொத்தமாக நீங்கள் வாத்திரக்கூடாது. ஃப்யூச்சரில் இந்த நீட் எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் அவங்க குறைக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு ஏரியா இந்த மாதிரி ஏரியாக்களில் கவுன்சிலிங் மூலியமாக குறைச்சிட்டு அந்த சீட்ஸை கொடுக்கக்கூடிய இருக்குது. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது 50% தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த 151 சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75 சீட்டு திரும்பியும் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்ரெடி 68 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, இன்னொரு 75 சீட்டு வருது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட்டை ஆல் இந்தியா, அதாவது இந்த காலி சீட்ஸை ஆல் இந்தியா கோட்டாக்கு மாற்றினதுக்கப்புறமா ஆல் இந்தியா கோட்டாவில் எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னா, அப்போ அங்கே இருக்க நீட்டோடைய எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்கை குறைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்களை உள்ளே போத்துறாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன விளையாடுதுன்னா பாலிடிக்ஸ் அண்ட் மணி தான். அதுவும் இதெல்லாம் ஒரு ஹார்ட் சர்ஜன், பிரெயின் சர்ஜன்லாம் போய் ஒரு டாக்டர் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாகுன்றது உங்களுக்கு தெரியும். அது எல்லாருனாலையும் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு சில நாள் கொடுக்க முடியும், ஒரு சில நாள் கொடுக்க முடியாது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் ஒன்லி அரசு மருத்துவர்களுக்கு தான். அதாவது ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஹார்ட் சர்ஜன், அதாவது அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க டாக்டர்ஸ் இதை எழுதலாமான்னா முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் நான் ஹார்ட் சர்ஜன் ஆகணும், நான் பிரெயின் சர்ஜன் ஆகணுன்றவங்க இந்த கோர்ஸுக்கு போகலாம். ஸோ இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சீட்ஸாக இருந்தாலும் 219 சீட்ஸை எழுதி 68 பேர் தான் அதில் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா மீதி சீட்ஸை எம்டியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ இதில் ஆல் இந்தியா கோட்டாக்கு போனாலும் நமக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைச்சா ஓகே. பட் இதை நமக்கே கிடைக்கிற மாதிரி வழி பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய மருத்துவர்களை இன்னும் நம்ம மேம்படுத்த வேண்டி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இல்லைனா நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தினுடைய பணி ரொம்ப நாளாக நடந்துருக்கு. ரொம்ப நாளாக அது முடிப்பாராமல் இருக்குது. அந்த ரோடு பிளாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோபுரத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அது ஃபுல் டெமாலிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக கல்லும் முள்ளுமா இருக்குது, நிறைய ஆணிகள், இரும்புகள் அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த கோபுரத்தை கட்டக்கூடிய தொழிலாளர்களே காலணிகள் அணிந்து கொண்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த கோபுரத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் எடுத்து பண்ணக்கூடிய டோனரு அங்கே நான் போகும்போது, சார் நீங்கள் ஷூ கழட்டினேன், நீங்கள் ஷூ போட்டுட்டே வாங்க, ஏன்னா நிறைய இந்த கல் இருக்குது, ஆணிகள்லாம் இருக்குது, இது நம்ம அப்படி போனால் சரிப்பட்டு வராது, நானே டோனரு நானே ஷூ போட்டுட்டு தான் போகிறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணா, நீங்கள் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பணிகள் ஆரம்பிச்சிட்டோம்னாலே வேற வழி கிடையாது. ஏன்னா பணிகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு ஷூ போட்டுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணா, வாங்கன்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் நம்ம போனோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் தம்பி ரமேஷ் அவருக்கு நீங்கள் பர்த்டேன்னு நினைக்கிறேன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்போ இவர் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாரு. என்னன்னா, கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போனது ஒரு குத்தமாக அவங்களுக்கு. ஏடா, கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போனால் குத்தம் தான். ஆனால் டெமாலிஷ்டாக இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு கோயில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கோயில் கட்டுறவங்க என்ன வெறுங்காலியாக கட்டிகிட்டு இருப்பாங்க? ஒரு இடத்துல காலி இடத்துல தான் கோயிலை கட்ட ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த கோயில் கட்ட போகிறவங்க என்ன வெறுங்காலியாக இருப்பாங்களா? அது எப்படி அங்கே செய்ய முடியும்? சாத்தியம் எப்படி? சாத்தியம் இல்லைல்ல. அப்போ அது டெமாலிஷ்ட் ஆகிடுச்சுன்னு இப்போ இந்த கோயிலை திருப்பி புதுப்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறமா அதில் விக்கிரகத்தை கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கப்புறமா தாண்டா அது கோயிலே. அது வரைக்கும் அந்த கோயில் கட்டப்படும் கோயில் தான். அந்த கோயிலுக்குள்ள வேலை பார்க்குறவன், பில்டிங் கட்டுறவன், உள்ளே தண்ணி அடிப்பான், பான் பிராக் போடுவான், என்ன வேணால் பண்ணிக்கிட்டு இருப்பான் கோயில் கட்டுற நேரத்தில். மேஸ்திரி தானே கட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் போய் பார்க்க முடியுமா? அதெல்லாம் கேட்டியா, ஏன்டா கோயில் கட்டுற, சுத்தபத்தமாக இருக்க முடியாது, அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அவங்க சுத்தபத்தமாக இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ கோயிலே கட்ட முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது இவர் மேலே, தம்பி மேலே பயங்கரமான கேசஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. பழனி நில மோசடி வழக்கை இவர் மேலே திருப்பி விடணும்னு பார்த்தாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. தையோ முய்யோன்னு கொதிச்சாங்க, கடைசியில் அது புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஏதாவது இவர் மூலிமா பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அறநிலைத்துறையில் யாரை போட்டிருந்தாலும்
இவங்க ஏதாவது ஒரு ஜாதி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அதை வந்து கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் தம்பியை போட்டனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இவரும் வந்து ஒரு பிராமண கம்யூனிட்டி அப்படின்ற அந்த இதுலேருந்து வர்றனால இவர் நமக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அந்த திருட்டு திமுக காரங்கெல்லாம் வந்து நினச்சிருக்கலாம். இல்லைன்னா ஏன் ஈவன் அந்த நம்ம பிஜேபி சங்கி கூட்டங்கள் கூட நினச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் தளபதியோடைய ஃபேன், தளபதியோடைய தம்பி அப்படின்றதுனால இவர் நேர்மையாக இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. கோயில்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள், கோயில் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் எல்லாம் எப்படி வீணாக போய்கிட்டு இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெறிப்படுத்தி அதோடைய வருமானத்தை கவர்மெண்ட் கஜானாவுக்கு கொண்டு வரது இவங்களுக்கு காண்டாகுது. அது இந்த வயசில் இவர் பண்ணுறான்றது இன்னும் கொஞ்சம் காண்டாகுது. பட் இருந்தாலும் தம்பிக்கு நம்ம வந்து ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து என்னால் ஒரு ஒரு ரெவென்யூ மாடல் வந்து தம்பிக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் வந்து சப்போஸ் தம்பியோட பார்வைக்கு போச்சு அப்படின்னா அந்த ரெவென்யூ மாடல் அவருடைய துறையை மேம்படுத்துறதுக்கும் நம்ம தமிழ்நாட்டுடைய வருவாயை மேம்படுத்துறதுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். சரி, அந்த ரெவென்யூ மாடல் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு நான் அனுப்புகிறேன். எனியோ தம்பி ரமேஷ் வந்து ரொம்ப சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் சிறப்பாக செயல்படுங்க, போல்டாக இருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது உங்களுடைய துறை அப்படின்றது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஒரு கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு துறை. அந்த கலாச்சாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்த போகிறீங்க அப்படின்றது இன்னும் வரப்போகிற இந்த 5 ஆண்டுகளில் நாங்களாம் பார்க்க ஆவலாக இருக்கிறோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பழைய கோயில்கள் எல்லாமே பல இடங்களில் வந்து சிதிலம் அடைஞ்சு அது வந்து பராமரிக்கப்படாமல் கிடக்குது. அதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் திருப்பி மீட் எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக தம்பிக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதன் மூலியமாக பல வருவாயை பல மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கோயிலை, ஒரு இடிஞ்சு போயிருக்க ஒரு கோயிலை நீங்கள் எழுப்பிட்டீங்க, அந்த இடத்த நீங்கள் அந்த கோயிலை வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வகிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். அங்கே வந்து பூ விற்பாங்க, தேங்காய் விற்பாங்க, பழம் விற்பாங்க, அங்கே செருப்பு கடை வச்சுருப்பான். ஸோ ஒரு சைக்கிள் போடுற டோக்கன் வச்சுருப்பான், வண்டி போடுற டோக்கன் வச்சுருப்பான். இதெல்லாம் இந்த கோயில்னால் மக்களுக்கு வரக்கூடிய வருமானம். அந்த வருமானம் கோயிலுக்கும் வரும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நிறையா கோயில்கள் இந்த மாதிரி கிடக்கு, அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஃபைனலாக இந்த மேகதாது மேட்ரை வந்து பேசலை, மேகதாதை பற்றி பேசவே இல்லை, கர்நாடகாலேருந்து தண்ணி வாங்கிட்டு வரதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி சட்டசபையில் கதறினாங்க. இப்போ மேகதாது மேட்ருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அங்கே இருக்க சிஎம்மை பார்க்க நம்ம சிஎம் போகிறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி கதறாங்கன்னா, ஏன் நீங்கள் போய் பேசணுமா, நம்ம இறங்கி போயிட்டோமா, தமிழன் அவ்வளோ கீழே போயிட்டானா, நம்ம போனால் நம்மளோட மரியாதை போயிடா. டேய் நிறுத்துங்கடா. இதை வச்சு தான்டா நீங்கள் ஒரு 14 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, 15-20 வருஷமா. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இப்போ போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷமா கர்நாடகா சிஎம் தமிழ்நாடு சிஎம் ட்வீட் பண்ணிக்கிட்டது இல்லை. அப்படின்னா பார்த்துங்க, அப்புறம் எப்படி வந்து ஒரு விஷயம் நடக்கும். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உட்காந்து பேசுனா சரியாக போயிடும் சொல்லுவாங்க. அவனும் பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன்னு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். அதை தான் இத்தனை வருஷமாக இவங்க செஞ்சுருக்காங்க இந்த திருட்டு பயிலுக. அதை இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு போகிறாப்புல நம்ம முதல்வர். இதுக்கு ஏற்ற மாதிரி முத்தாய்ப்பா இவங்க யார் ஒரு 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 அறிக்கை ஒன்று ரெடி பண்ணி கர்நாடகாவிலேருந்து நாங்கள் வந்து தண்ணி திறந்து விடுறதுக்கான ஒரு விஷயத்தை கேட்கும்போது அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த அறிக்கை வந்து அக்செப்ட் ஆகலை. நீங்கள் வந்து உங்களுடைய இந்த அறிக்கையை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக தான் இப்போ கர்நாடகாவுக்கு அங்கேருந்து மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு பாசிட்டிவ். இப்போ அங்கே இருக்க முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வாங்க, நான் உங்களை ஹெலிகாப்டரில் கொண்டு போயிட்டு எங்கள் ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள், எங்களுக்கு தண்ணி தேவை, பெங்களூர்லாம் தண்ணி இல்லாமல் தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டணுன்னு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹெலிகாப்டர்லாம் ஒன்றும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே இருக்க குட்டி மேப்பை பார்த்துக்கிட்டு அப்படியே ரிட்டன் வாங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக முந்தா நேத்தா இந்த ட்ரெயின்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்தப்போ ட்ரெயின் பாலம்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நம்ம தலைவருக்கு இல்லை, பின்னாடி வந்து வேறு ஒரு காரு. பட் இருந்தாலும் ஏதோ சம்திங் ஃபிஷியாக படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போங்க, பேசுங்க, வாங்க. அவங்க கூட சேர்ந்து ஹெலிகாப்டர் சுற்றுற எல்லாம் வச்சுக்காதீங்க. எவனை நம்பி ஹெலிகாப்டரில் ஏறாதீங்க, யாரை நம்பி எங்கே ஹெலிகாப்டரில் ஏறாதீங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆமாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான், நீங்கள் அதுக்கு மேலே முடிவு பண்ணிக்கிங்க பிரதர் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். போயிட்டு வரட்டும். மேகதாது போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். என்ன பேசுகிறாங்க,
என்ன பேசி முடிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வரப்போகிற காலங்களை தெரிஞ்சும். இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருட்டு திராவிட கும்பல்களுக்கு விழக்கூடிய மிகப்பெரிய சம்பட்ட ஐடியா இருக்கும். அதில் மாட்டு கருத்தே கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆனந்த வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.